ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விகந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகம், பூரம், உத்திரம் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, புரட்டாசி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கடகத்தில் அதே போல் கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மகம், பூரம், உத்திரம் சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும், யோகங்கள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது தனது தோரணையினால்
அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் திறன் படைத்த சிம்மராசி நேயர்களை, அப்படி தான் சொல்லணும் உங்களை. அப்படி சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை கடைப்பிடித்தல் வெற்றி, பொறுமையை கடைப்பிடித்தால் வெற்றி, கோவப்பட்டால் தோல்வி. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோபத்தால் வீண் பகை உண்டு. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சில இடத்துல கோபப்படுறீங்கன்னா அதில் வீண் பகை வரும். ஸோ கவனமாக இருங்க. உடல் நலம் பாதிப்பு, மருந்துன்னு நோய் குணமாகும். ஸோ உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கண்ட சனி. 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வருது, 50 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபாய்க்கு செலவு வருது. மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 சைடும் அடி தான். எவ்வளவோ சமாளிச்சுட்டு தான் வரீங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தானே இருக்குது. ஆனாலும் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க, ஒன்றும் சொல்ல முடியல. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே வெறுப்பு அதிகமாக இருது. போங்க, நான் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இங்கே போயிட்டு வந்துட்டேன், இங்கே எதுவுமே என்னங்க போங்க, ஏதோ இறைவன் ஏதாவது பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு மனசு சில நேரத்தில் வெறுத்து போயிட்டீங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வியாபாரம் கூடுதல் செலவு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணி காரணமாக உடல் சோர்வு மனசோர்வு உண்டு. ஸோ கவனமாக இருங்க. மனசஞ்சலம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களை கண்டு நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, ரொம்ப பொறாமப்படுவாங்க. ரொம்ப நீங்கள் ஒன்றுமே இல்லாட்டாலுமே நீங்கள் சாதாரணமாக போயிட்டு வந்தாலுமே உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. கவனமாக இருங்க. யாருக்கிட்டே ரொம்ப ரகசியத்தெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பண்ணணும், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை வாங்க போகிறேன், எதையும் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்டேருந்து வார்த்தைகளை வாங்கி அப்படியே வெளியில் போய் சொல்லி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. சார் அவங்க தான் சார் அது மாதிரி சொன்னாங்க பண்ணாங்க, சரி இவங்க தான் சார் சொன்னது, நீ வேணால் கேளுங்க, அப்படி ஏதாவது ஒரு கூழ் முட்டுதல் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. புரட்டாசி மாதம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு வாங்குதல் பணம் கட்டுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது முடியும் தருவாயில் அமையும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து செய்யக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு உண்டு. பெரியோர்களை அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். திருமணம் பேசலாம். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்ஷனில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அவப்பெயர் கண்டிப்பாக வரும். இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவப்பெயர் வரும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் யாரை நம்பி ஒரு வேலையை கொடுக்குறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இங்கே இருந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவோம். புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருங்க. மகம் பூரம் உத்திரம் 3 ராசிக்குமே நான் சொல்கிறேன், சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்களில், அதாவது மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், படிப்பு சம்மந்தப்பட்டதில் என்ன படிக்கணும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணுங்கள். சில நேரத்தில் இந்த சிம்மராசி வந்து மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்போக்கை விட்டு அவங்க என்ன பெரிய அம்மா அப்பாவோ இல்லை உங்களுக்கு பெரியவங்க வந்து இந்த படிப்பு விஷயத்தில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிறையா இருந்தாலும் சிறுக சிறுக கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய இப்போ கடன் வாங்காதீங்க, இல்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இல்லை யாருக்காவது பல்க் அமௌண்ட்டு கொடுக்காதீங்க. கொஞ்சம் யோசித்து இந்த புரட்டாசி மாதத்தில் நிதானித்து செய்யுங்க. எதையுமே அவசரப்பட்டு செஞ்சு கொஞ்சம் வீணாக கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. ஆகாத நிறம் அப்படின்னு சொன்னால் வெளிர் நீலம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் இதாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்திக்கும் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசிகளுக்கு துரோகிகள் யார் யார் என்று கண்டிப்பாக தெரிய வரும். இந்த புரட்டாசி மாதத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். சுபம்.